படி வந்திருக்கிறோம். 119ஆம் சங்கீதம் 161 168 வரை அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். 119ஆம் சங்கீதம் 161 168 வரை எல்லாம் சேர்ந்து. பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள், ஆனாலும் என் இருதயம் உடைய வசனத்திற்கே பயப்படுகிறது. மிகுந்த கொள்ளை உடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன். பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறல் இல்லை. கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருந்து உம்முடைய கற்பனைகளின் படி செய்கிறேன். என் ஆத்துமா உமது சாட்சிகளை காக்கும், அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன். உமது கட்டளைகளையும் உமது சாட்சிகளையும் காத்து நடக்கிறேன். என் வழிகள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தலாம். 161ஆம் வசனத்திலிருந்து 168ஆம் வசனம் வரை இந்த நாள்ல தியானிக்க போகிறோம். 21வது எழுத்து ஷீன், அத்த ஷா. ஷா சொல்லுங்க. சா இல்ல, ஷா. ஓகே. எல் ஷடாய். எங்க? எல் ஷடாய். ஷான்றமே அந்த ஷா. ஷாலோம் சொல்லுங்க. ஷாலோம் அங்க வருது இல்ல, SH ஷா. இத IN போட்டா ஷின். அதான் அந்த 21வது எழுத்து. இதனுடைய அர்த்தம் பல்லு, டூத், ஷார்ப், கூர்மை, சேஞ்ச், மாற்றம் என்று 3 நேரடி அர்த்தங்கள் இந்த எழுத்துக்கு இருக்கிறது. பல்லு, கூர்மை, மாற்றம். ஆனா எல்லா எபிரேய வார்த்தைக்கும் ஆண்டவரோடு தொடர்பு இருக்கிறது. அதுல ஷாபாத் சொல்லுங்க. ஷாபாத். ஷாபத்னா ஓய்வு நாள், ஷாபாத்னா தெய்வீக வல்லமை. சொல்லுங்க. தெய்வீக வல்லமை. ஷாபாத் தெய்வீக வல்லமை யார்கிட்ட இருக்கு? தெய்வீக வல்லமை யார்கிட்ட இருக்கு? கர்த்தரிடத்தில் இருக்கிறது. டிவைன் பவர், தெய்வீக வல்லமை. இந்த பகுதியும் அடுத்த பகுதியும் ரொம்ப முக்கியம். ஏன்னா பாட்டு இல்லை, ஒரு கதை முடிகிறப்போ கிளைமேக்ஸ் எப்படி ரொம்ப முக்கியமோ அந்த மாதிரி இந்த 2 படிகளில் முக்கியமான சில கருத்துக்களை சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறான். ஃபர்ஸ்ட் 161ஆம் வசனம் வாசிக்கலாம். பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள், ஆனாலும் என் இருதயம் உம்முடைய வசனத்திற்கே பயப்படுகிறது. ஹல்லேலூயா. யாரு பிரபுக்கள்? பிரபுக்கள் யாரு? தாவீதுக்கு. வேற யாரும் இல்ல, தாவீதோட பிள்ளைங்க தான். வேற யாரும் இல்ல. யார் தான்? தாவீதோட பிள்ளைங்க தான். அப்சலோம், அம்னோன், சாலமோன், இப்படி வரிசையா சொல்லின்னு போலாம். பிரபுக்கள், பிள்ளைகள். காரணமில்லாமல் என்னை துன்புறுத்தினார்கள்.
காரணமில்லாமல் என் பிள்ளைகள் என்னை துன்பப்படுத்தினார்கள். காரணமில்லாமல் பிரபுக்கள் என்னை துன்பப்படுத்தினார்கள். ஆனாலும் என் இருதயம் உம்முடைய வசனத்திற்கே பயப்படுகிறது. தாவீதினுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சம்பவங்கள், பிள்ளைகளால அவனுக்கு ஏற்பட்ட வேதனை, அவனுக்கு ஏற்பட்ட கண்ணீர், நிறைய சம்பவங்கள் சொல்ல முடியும். தாமார் தாவீதினுடைய மகள், அவள் வாழ்க்கை சீரழிக்கப்பட்டது தாவீதினுடைய மகனாலேயே. தாவீதுக்கு ஒரு பிள்ளைக்கு விரோதமாய், சாலமோனுக்கு விரோதமாய் இன்னொரு பிள்ளை எழும்பினது. எப்படி நிறைய காரியங்கள் சொல்லலாம். பிரபுக்கள் காரணம் இல்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள். ஆனாலும் என் இருதயம் மது வசனத்திற்கே பயப்படுகிறது. மிகுந்த கொள்ளை உடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன். அடுத்து ரொம்ப முக்கியம். இப்போ திடீர்னு சர்ச்சு முடிச்சுட்டு போய் நிற்கிறீங்க, காலு கல்லுல பட்டுருச்சு, கால் அடிச்சிச்சு. அதுதானே உண்மை. கல் அடிச்சுக்கினீங்க, பயங்கர கோவம் வந்துச்சு உங்களுக்கு. என்னடா அந்த கல்லுன்னு பார்த்தா தங்க கட்டி. எப்படி இருக்கும்? இவ்வளோ பெரிய தங்க கட்டி அது அங்க உண்டுக்குது. அதை பார்த்தோன்னு என்ன ஆகும்? ஒரு 1/4 kg போறோம்னு உடனேப்பா கிராம் 8000 ரூபாய், 25 20 லட்சம், வீடு கட்டிடலாம். சின்ன ஒரு இது மிகுந்த கொள்ளையினால ஒரு மனுஷனுக்கு என்ன ஏற்படும்? மகிழ்ச்சி ஏற்படும். அதை காட்டிலும் சரி, புதையல் கட்சிச்சுன்னு நினைச்சுங்க. வீடு கட்டுறதுக்கு பவுண்டேஷன் நோண்டுறீங்க, அங்க பார்த்தா புதையல் கட்சிச்சு. கவர்மெண்ட்டு குத்தணும். சரி, ஒருவேளை அப்படியே கோல்டு தங்கம் கிடைச்சிச்சுன்னா உங்கள் இதயம் மகிழ்வதை காட்டிலும் என் இருதயம் என்னுடைய வார்த்தையின் பேரில் என்ன எப்படி இருக்கிறது? மகிழ்ச்சியாய் இருக்கிறேன். என்னுடைய வார்த்தையின் பேரில் நான் மகிழ்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த தாவீதுக்கு வெள்ளி பொன்னை காட்டிலும், வெளியேற பெற்ற ரத்தினங்களை காட்டிலும், மாட மாளிகைகள் கோபுரங்களை காட்டிலும் எவ்வளவு அதிகமாய் இவன் கர்த்தருடைய வார்த்தையை நேசித்திருக்கிறான். இப்பதான் புரியுது ஏன் இவன் இவ்வளவு பணக்காரனா இருந்தான்ட்டு. ஏன் இவன் இவ்வளவு தங்கத்தை ஆண்டவர் இவனுக்கு கொடுத்தாருன்னு இந்த 119ஆம் சங்கீதத்தின் முடிவுல தான் தெரியுது. பாதியில பார்த்தோம், அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கல உம்முடைய வேதமே நலம். இங்க பார்த்தா மிகுந்த கொள்ளை உடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உம்முடைய வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன்னு சொல்றான். என்ன ஆசை இவனுக்கு ஆண்டவருடைய வார்த்தை மேல? வெள்ளி பொன் மேல தன்னுடைய மனதை செலுத்தாமல், தங்கத்தின் மேல தன் மனதை செலுத்தாமல், பொருட்களின் மேல பணத்தின் மேல தன் கவனத்தை செலுத்தாமல் கர்த்தருடைய வார்த்தையில் மகிழ்கிற மனிதனாய் இவன் காணப்படுகிறான். ஹல்லேலூயா. 163ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது, பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். பாருங்க, ஒரு கம்பேரிசன். பொய்யை பகைக்கிறேன், அருவருக்கிறேன், வேதத்தையோ நேசிக்கிறேன். இந்த பைபிள் நமக்கு செய்யக்கூடிய அடுத்த ஒரு உதவி, பிராக்டிக்கல் ஹெல்ப், இந்த வேதம் நமக்கு தருது. நீங்க ஒரு ட்ரை கூட பண்ணலாம். ஒரு வாரத்துக்கு டெய்லி 5 அதிகாரம் படிச்சுனே வாங்க, தியானமா. சிலரெல்லாம் பொய்க்கே பிறந்தவங்க, வாயை திறந்தான்னா பொய் பேசுது அவங்களுக்கு பேஷன்.
வேணும்னு இல்ல, அவங்க லைஃப் என்னத்தான், வாயை திறந்தா இப்பதான் பிரியாணி சாப்பிட்டு வந்தேன், 3 நாள் ஆயிருக்கும் சாப்பிட்டு, கஞ்சி குச்சிட்டு வந்திருப்பாங்க, இப்பதான் அது பாரு, இப்பதான் மட்டன் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டோம். பொய். ஆனா தாவீது சொல்றான், அந்த பொய்ய நான் பகைக்கிறேன், வெறுக்கிறேன். பகைக்கிறேன், வெறுக்கிறேன். உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். ஐ லவ் யுவர் வேர்ட். உம்முடைய வார்த்தையை, உம்முடைய வேதத்தை, உம்முடைய வசனத்தை நேசிக்கிறேன். 164, உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். 3 முறை ஜெபம் பண்றோம் கேள்விப்பட்டுக்கிறோம். யாரை பார்த்து? தானியேலை பார்த்து. இப்ப குறிச்சு வச்சுக்கோங்க, புதுசா 7 முறை துதிக்கிறானா. யாரு? தாவீது. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தாவீது மாதிரி நல்ல பணக்காரனா ராஜாவா வாழணும்னா 7 முறை துதிக்கணுமா. சர்ச்சில் 7 சோத்திரம் சொல்றதுக்கே கஷ்டமா இருக்குது. உங்களுக்கு கஷ்டப்படுறாங்க ஜபம் நத்துறவங்க. வாய் விட்டு சொல்லிடுறாரு அன்பர் சனையா, 10 சோத்திரம் சொல்லுங்க. அப்ப கூட 5லயே நிறுத்திடுறீங்க. 10 யாரும் சொல்றது இல்ல. ஒரு முறை சர்ச்சுக்கு 10 சோத்திரம் சொல்லுன்னா சொல்றது இல்ல. ஒரு நாளைக்கு 7 முறை எங்க துதிக்கிறது? ஆனா துதித்தால் தாவீது பெற்ற ஆசீர்வாதங்களை நாமும் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. சொல்றான் பாருங்க, உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் நான் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. எதுக்கு? உமது நீதி நியாயங்களின் நிமித்தம். ஹல்லேலூயா. ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நியாயம் இருக்குது. ஆனா கர்த்தருக்கு ஒரு வேற நியாயம். ஆமா தானே? ஆமாவா இல்லையா? ஒரு பிரச்சனையில 2 பேர்கிட்ட கேட்டா 2 பேர் சைடும் நியாயம் இருக்கும். இவங்க அவங்க நியாயத்தை சொல்லுவாங்க, அவங்க நியாயத்தை சொல்லுவாங்க. ஆனா இந்த 2 பேர் நியாயத்திலும் ஒரு அநியாயம் இருக்கும். இந்த 2 பேர் நியாயத்திலும் ஒரு அநியாயம் இருக்கும். ஆனா கர்த்தருடைய நீதி நியாயங்கள் மட்டும் எந்த அநியாயமும் அதுல கிடையாது. ஆகவே உம்முடைய நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். 165 இந்த யாருன்னா உங்களை கேக்குறாங்க, இந்த 40 நாள் காலை ஜெபம் கலந்துகிட்டீங்களே, அதுல ஏதாவது ஒரு தீம், ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா தைரியமா நாம சொல்ற 119 சங்கீதத்தின் முழுசுல வல்லமையான ஒரு வார்த்தை எனக்கு, உங்களுக்கு எப்படியோ அது 165 தான். ஜோரா படிப்போம் எல்லாம் சேர்ந்து. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு ஜோரா. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு எப்படிப்பட்ட சமாதானமா? மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு. தீம் வேர்ஸ் இதுதான். 119 சங்கீதத்தின் மொத்த வசனங்களிலும் தீம் வேர்ஸ் இதுதான். உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அல்லேலூயா. இது 2 இல்லைன்னா மனுஷன் எப்படி நான் வாழ்ந்துடலாம்? இது 2 இருந்தா மனுஷன் எப்படின்னா வாழ்ந்துடலாம். இடரல் அப்படின்னா தடை, இடரல் அப்படின்னா சறுக்கல், இடரல் அப்படின்னா அலைப்பாய்கிற மனம், ஆவிக்குரிய இடரல், மாம்சத்துக்குரிய இடரல். இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எவரையும் எதிர்க்கலாம். யாரை குறித்த நமக்கு என்ன இல்லை சொல்லுங்க?
பயம் இல்லை. அடுத்து மிகுந்த சமாதானம். என்னென்ன போயிடும் தெரியுமா? மிகுந்த சமாதானம் இருந்தா பயம் போயிடும். மிகுந்த சமாதானம் தான் என்ன போயிடும்? பயம் போயிடும். பயம் போயிடுச்சுன்னா பாதி நோய் போயிடும். பயம் போயிடுச்சுன்னா என்ன? பாதின்னா முக்காவாசி நோய் போயிடும். பல நோய்களுக்கு காரணம் என்னத்தான் காரணம்? பயம்தான். பயம் போயிடுச்சு, கோபம் போயிடுச்சு, கசப்பு போயிடுச்சு, பொறாம போயிடுச்சு, வஞ்சகம் போயிடுச்சு, படித்து இருக்கிற எண்ணம் போயிடுச்சு. இதெல்லாம் போயிட்டா இதயத்துக்கு என்ன கிடைக்கும்? மிகுந்த சமாதானம் கிடைக்கும். அவன் நமக்கு பிரச்சனையே இல்லை. ஒரு தீங்கும் நம்மை அணுகாது. மிகுந்த சமாதானமும் இடரலற்ற ஒரு வாழ்க்கையும் மனுஷனுக்கு எப்ப கிடைக்கும்னு சொன்னா, கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம், அளவற்ற சமாதானம். அவர்களுக்கு என்ன இல்லை? இடரல் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. 166 வசனத்துக்கு வரும் பொழுது, கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருந்து உம்முடைய கற்பனைகளின்படி செய்கிறேன். உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். இவனுக்கு என்னத்த ரட்சிப்பு? இவனை யார் காப்பாத்தணும்? இவன் தான் மைட்டி மேன் ஆஃப் வேலர், பராக்கிரமசாலியாச்சே, யுத்த புருஷனாச்சே. ஆளானப்பட்ட கோலியாத்தே சும்மா தள்ளிட்டவனாச்சே. சவுல் படையே துரத்தின்னு வந்தா கூட சவுல் கிட்ட தப்பிச்சவனாச்சே. இவனுக்கு என்ன ரட்சிப்பு தேவை? இப்படிப்பட்ட மாவீரனுக்கு அவன் சொல்றான், கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருக்கிறேன். உம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருக்கிறேன். உம்முடைய பாதுகாப்புக்கு நான் காத்திருக்கிறேன். ரட்சிப்பு ஹோலிஸ்டிக் வேர்டு. ஆவி, ஆத்தும, சரீரம் மூன்றுக்குமா ஆன வார்த்தை. உம்முடைய கற்பனைகளின்படி செய்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. 167க்கு வரும் பொழுது, என் ஆத்துமா உமது சாட்சிகளை காக்கும், அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன். என் ஆத்துமா உம்முடைய சாட்சிகளை காக்கும், அந்த சாட்சிகளை நான் மிகவும் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லாருக்கும் அன்பு பிறக்க வேண்டும், காதல் பிறக்க வேண்டும். அந்த காதல் கர்த்தருடைய வார்த்தையின் மீது இருக்க வேண்டும். புரியுதா? எப்ப ஆண்டவருடைய வார்த்தையை அதிகமாய் நேசிக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்பொழுது நம்முடைய இருதயம் அவருடைய சாட்சிகளின் மீது கவனமாய் இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கடைசியா 168, உமது கட்டளைகளையும் சாட்சிகளையும் காத்து நடக்கிறேன், என் வழிகள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உமது கட்டளைகளையும் சாட்சிகளையும் காத்து நடக்கிறேன், என் வழிகள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில தாவீதினுடைய அற்புதமான ஒரு வாழ்க்கை, அவனுடைய வாஞ்சை, அவனுடைய வேண்டுதல், அவனுடைய விருப்பம், கர்த்தருடைய வசனத்தின் மீது அளவு கடந்த அன்பு, கர்த்தருடைய வார்த்தையின் மீது அளவிட முடியாத அன்பு. அப்படி அவன் வாழ்ந்தபடியால் தான் கர்த்தர் அவனை அமோகமாய் ஆசீர்வதித்தார். அவனை போல ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜா ஒருத்தனும் இல்லை அவன் காலத்துல. அவன் வாழ்ந்த நாட்களில் அவனை போல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் யாருமே இல்லை. எவ்வளவு பிரச்சனைகள் அவனுக்கு, வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வந்தது. அதன் மத்தியிலே அவன் கர்த்தரை அதிகமாய் நேசித்தபடியினாலே, அவன் வேதத்தை மிகவும் நேசித்தபடியினாலே, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஒரு சிலருடைய மரணத்தை தான் பைபிள் ரொம்ப
அற்புதமா சொல்லி இருக்கோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, குறிப்பா யாக்கோபு, அப்புறம் யோபு, அதுக்கு அடுத்து தாவீது. தாவீதின் மரணத்தை குறித்து பைபிள் ரொம்ப அழகா சொல்லியிருக்கும். விருத்தாப்பியத்துல பூரண ஆயுசு உள்ளவனாகி, அது போக மாட்டேங்குது. என்னது? உயிர் உயிர் போல இழுத்துன்னுக்குது. யாருக்காக? ஆண்டவருக்காக. அதனால தான் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், என் இதயத்திற்கு ஏற்றமது நீ பூரண ஆயுசு உள்ளவனாய். விருத்தாப்பியத்திலே தாவீது தன் பிதாக்கள் அண்டையிலே சேர்க்கப்பட்டான். அவன் மரணம் அடைந்து தன் பிதாக்கள் அண்டையிலே. இப்படிப்பட்ட ஒரு முடிவு தான் நம்மளுக்கு வேணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. இதுவே நமக்கு வாக்குதத்தமாய் ஆசீர்வாதமாய் இந்த 40 நாள் ஜெபத்திற்கு கர்த்தர் கொடுத்த பதிலாய் இருக்கட்டும். ஆகவே இன்னையோட முடிச்சுக்கலாம்னு நினைக்காதீங்க. நாளை ஒரு நாள் இருக்கிறது, வெள்ளிக்கிழமை இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்துல வந்து ஜெபித்திருக்கிறோம், அன்றைய வார்த்தை கேட்டிருக்கிறோம், அவரை துதித்திருக்கிறோம். நம்ம பகுதிக்கு நம்ம செஞ்சிட்டோம். அவர் செய்ய வேண்டியதை சீக்கிரமா உங்க வாழ்க்கையில குடும்பத்துல செய்வார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு காணிக்கை. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கேட்ட வார்த்தையில நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஒருத்தர் ஜெபம்